வணக்கம். என் பேர் வந்து பிரபு கைலாசம். ஐ ஆம் ஃப்ரம் ஆம்பூர். இது என்னோடய ஒய்ஃப் பிரவீனா. அவங்களும் ஆம்பூர் தான். நாங்கள் வந்து சரி இந்த வருஷம் வந்து வருஷம் எப்பவுமே நாங்கள் வெளியில் போவோம். வெளில போயிட்டு லோக்கலில் போவோம், அங்கங்கே போயிட்டு வருவோம். சரி இந்த வருஷம் வந்து கொஞ்சம் வெளியில் போகலாம், கண்ட்ரி விட்டு வேறு ஒரு கண்ட்ரிக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணப்போ சரி நாங்கள் தேடிட்டு இருந்தோம். இப்போ தெரியும் எல்லாருக்குமே உங்களுக்கு இன்ஸ்டாவில் போனால் இந்த மாதிரி ஒரு 1000 இது வரும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அதை பார்த்துட்டிங்கனாவே உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி வரும்போது எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ் வந்து எனக்கு டக்குன்னு ஒரு மைண்டில் வந்துச்சு, இந்த அமௌண்ட்டுக்கு இந்த பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. சார் நான் என்ன பண்ணேன், அந்த நம்பருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து நான் வந்து அவர்கிட்ட கால் பண்ணி பேசினேன். பேசினதுக்கப்புறம் எனக்கு அவர் சொன்னார், நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னார். மிஸ்டர் புருஷோத்தமன் அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு பேசினேன். அவர் வந்து எனக்கு சொன்னார், சார் எங்களோட வந்து பிவிபி டூரிசம். அவர் சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை என்னென்னு கேட்டிங்கன்னா, சார் எங்களோட பேக்கேஜ் வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும், மினிமம் கஸ்டமர்ஸ் தான் இருப்பாங்க, கெஸ்ட் தான் இருப்பாங்க, ஆனால் நம்மளோட பேக்கேஜ் வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் சார், ரொம்ப ஹாப்பியாக வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி பேசும்போது இந்த வார்த்தை சொன்னார். சரி அதுக்கப்புறம் அவர் ப்ரைஸ் சொன்னார். அந்த ப்ரைஸெல்லாம் நாங்கள் பேசிட்டோம். சரி கம்ஃபர்டபுள் ஆச்சு. எங்களுக்கு ஒரு பாப்பா, பேர் பிரார்த்தனா. அவங்களுக்கு வந்து சார் நீங்கள் பிலோ 2 இயர்ஸ்ன்றதுனால நீங்கள் வந்து எதுவுமே கொடுக்காதீங்க, ஃப்ளைட் சார்ஜஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னாரு. அதுக்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நாங்கள் பண்ணிட்டு வந்தோம். எங்கள் ப்ரைஸ்லேயே எங்களுக்கு வந்து ஹாப்பி. நான் வந்து கம்பேர் பண்ணுவேன், நான் கொஞ்சம் ப்ரைஸை வாங்கி மற்றவங்களெல்லாம் ப்ரைஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுவேன், யார் எப்படி நான் ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணுவேன். பட் நான் பார்த்ததுலேயே இவரோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. மற்றவங்க வந்து ரொம்ப அதிகமாக தான் கொடுத்தாங்க ப்ரைஸு. ஸோ பாப்பாக்கெல்லாம் யாரும் ஃப்ரீன்னெலாம் சொல்லலை, அதிகமாக தான் கொடுத்தாங்க ப்ரைஸு. பட் புருஷோத்தமன் வந்து இல்லை சார் உங்கள் 2 பேருக்கு கொடுத்தா போதும், என் பாப்பாவுக்கு எனக்கு ஃப்ளைட் சார்ஜஸ் மட்டும் கொடுத்தா போதும், மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க, அதெல்லாம் ஃப்ரீ தான் சார், நான் பண்ணி கொடுத்துறேன் உங்களுக்கு அப்படின்னாரு. சரின்னு வந்தோம். வந்ததுக்கப்புறம் ஏர்போர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நைட்டு எங்களுக்கு 2 மணிக்கு ஃப்ளைட்டு, 12 மணிக்கு நாங்கள் எல்லாருமே மீட் பண்ணோம். மீட் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து என்னெல்லாம் நடந்ததோ ஒவ்வொன்றும் அவர் என்ன எங்களுக்கு கமிட் பண்ணாரோ, அவர் என்ன பிளான் கொடுத்தாரோ அந்த பிளான் படி கரெக்டாக போச்சுங்க. இன்றைக்கி 5th டே, எனக்கு 5th டே உட்காந்து இருக்கும். இன்றைக்கி நைட்டு ஃப்ளைட்டு. இந்த செகண்ட் வரலையுமோ அவர் என்ன கமிட் பண்ணாரோ அது வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது நிறைய நடந்துச்சு இதில், அது செகண்டரி. அது நான் என்னோட பர்சனலாக ஒரு ஃபுல் வீடியோ நான் போடுறேன், அவருக்காக நான் போடுறேன். பட் அவர் என்ன கமிட் பண்ணாரோ, என்ன ஹோட்டல்ஸ் சொன்னாரோ, என்ன ஃபெசிலிட்டிஸ் சொன்னாரோ, என்ன ஹாஸ்பிட்டாலிட்டி சொன்னாரோ, அதுக்கப்புறம் என்ன ஃபுட் சர்வீஸ் சொன்னாரோ, ப்ளஸ் வெளியில் எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம், என்ன டைமிங்ஸு, பங்க்சுவாலிட்டின்றது ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சுங்க. இதில் கரெக்டாக டைமு கரெக்டாக எல்லோரும் அந்த ஃபேமிலி 10 ஃபேமிலி போகிறோன்னா 10 ஃபேமிலியில் 8 ஃபேமிலி வருவாங்க, 2 ஃபேமிலி லேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் எதுவுமே இது பண்ணாமல் கரெக்டாக கூட்டிகிட்டு போய் காலையில் கூட்டு போய் ஒரு இடத்துக்கு கூட்டு போய் அங்கே அந்த இடத்த காட்டிட்டு அங்கே மறுபடியும் அங்கே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு லஞ்ச் கொடுத்துட்டு எல்லாமே பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாரு. பிவிபி டூரிசம் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுங்க. ஒரு சின்ன ஒரு 2-3 சஜஷன்ஸ் அதெல்லாம் வந்து அது இட்ஸ் நாட் எ கம்ப்ளைண்ட், அது கம்ப்ளைண்ட்னு எடுத்துக்க வேணாம், இட்ஸ் ஏ சஜஷன்ஸ். இது பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ன்றது அது வந்து நாங்கள் வந்து அவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் சொல்ல வேண்டிய நெசசிட்டி, ஏன்னா அதெல்லாம் பெரிய ஒரு இது இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் அ சஜஷன்ஸ். பட் ரொம்பவே திருப்தியாக இருந்தது. என் பொண்ணெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஆஃப்டர் லாங் டேஸ் நானும் ஒய்ஃப் எல்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ் கொடுத்து நல்ல ஒரு ட்ரிப்பை ஆர்கனைஸ் பண்ணி இந்த இயர் எங்களோட அந்த வெக்கேஷன் பிளானை வந்து பிவிபி டூரிசம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. தேங்க்ஸ் கைஸ். இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். எங்களுக்கு என்ன பண்ணுங்களோ ஃப்யூச்சரில் நீங்கள் அதே பண்ணுங்க. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக என்னோடய செகண்ட் வீடியோ பிவிபி கூடவே நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, இப்போ என் ஒய்ஃப் சில கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க.